வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரவிக்குமார் வித் காஃபி. செஸ் செஸ் பண்ணோம். டேபிள் மேனஸ் இருக்கா? காஃபி யாரா செஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? பீரா நான் பண்ணுவேன். பீர் குடிக்கிற பிடிக்கும். ஏன் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன் குடிக்கிறீங்க? அடுத்து என்ன பேசுறது தெரியல, யோசிச்சுக்கிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெளியே இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் வதந்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எனக்கு வந்துச்சு. ஸோ அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ மாதிரி என்னதான் பண்ணீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம்னு கேட்குறதுக்கு ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பேர் தான் ஸ்கோப்பியோ. ஸோ அந்த படத்தோட டைரக்டரும் அப்புறம் அந்த படத்தோட ஆக்டரும் இங்கே தான் இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஃபீட்பேக், இப்போ மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரிலாம் வருது உங்களுக்கு ஃபீட்பேக்? இந்த ஓகே, மோஸ்ட்லி ஒரு 90% வந்துட்டு நல்ல ஃபீட்பேக் தான் கிடைக்குது. நல்ல எஃபர்ட், நல்ல லோ பட்ஜெட்லேயே நல்லா செஞ்சுருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு இந்த லெவலில் இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு 10% வந்து கொஞ்சம் கசப்பான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு. கசப்பானதுன்னா எந்த அளவுக்கு கசப்பானதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு கசப்பானதுன்னா எனக்கே ஃபோனை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அடைச்சி போட்டு சரி, அந்த கசப்பான கமெண்ட்ஸ்ல வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அது வந்து மக்களுடைய கமெண்ட். அப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தானே கூப்பிட்டு ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு ஸ்டாண்ட் பை தான். நீங்க ஸ்டாண்ட் பை. ஓகே, எண்டிக் பார்ட் செம்ம ப்ரோ. ரோலெக்ஸ் சூரியன் நினைப்போ வாரே வா. நெக்ஸ்ட், சென்சர் த வல்கர் வேர்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் வில் வாட்ச். சும்மா சென்சர் பண்ணாம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன உங்களோட என்னது கருத்தை வந்து எடுத்து முன் வைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரோலெக்ஸ் நினைப்போ அப்படின்னு சொல்றாங்களா, விக்ரம் படம், லோகேஷோட விக்ரம் படம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, விக்ரம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே, விச் இஸ் ஜூன் 2022 வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னிக்கே வந்துட்டு நம்ம இந்த ஷூட்டை ரேப் பண்ணியாச்சு. ஷூட் ஃபுல்லாக முடிச்சு நம்ம எடிட்டிங் ப்ராசஸ்க்கே போயிட்டோம். நீங்களும் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். இவரும் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். ஒரு கொஞ்சம் முக்கியமான சீன், எனக்கு கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு போவார். இவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கே தெரியும். நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 3ஆம் மாசம்லாம் முடிச்சிட்டோம். நம்ம விக்ரம் படம் வரதுக்கு எத்தனை மாசம் முடிக்க நம்ம ஷூட்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ விக்ரம் படத்தை காப்பி அடிச்சிருக்கோன்றது வந்து அதை ஏத்துக்க முடியாது நம்மளால. அப்படி பார்த்தா லோகேஷ் தான் நம்மள காப்பி அடிச்சிருக்காரு. அப்ப நம்ம சொல்ல முடியுமா லோகேஷ் நம்மள காப்பி பண்ணிருக்கானே? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா அப்புறமே வந்துட மாட்டாங்களா வரிஞ்சு கேட்டுக்கிட்டு? ஆமா, அந்த படத்தை வந்து நீங்க எப்படி நீங்க நம்பலாம்னா, எங்க 2 பேர்த்த நீங்க அந்த சொஃபில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க டிஃப்ரெண்டா இருப்போம். நானா இதுன்னு கேட்பீங்க, அவரா இதுன்னு கேட்பீங்க. 2 பேரும் ஒரு 20-30 கிலோ குறவா தான் இருந்தோம் அந்த படம். ஆமா, இப்போ கொஞ்சம் 20-30 கிலோ கொஞ்சம் வெயிட் போட்டோம். நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் அந்த படம் வந்து நாங்க காப்பி பண்ணாது தானே. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. வாவ், சூப்பர், செம்ம உங்க நடிப்பு நல்லா இருக்குன்றாங்க. பவர் ஆஃப் டான் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி எனக்கு நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அந்த வல்கர் வேர்ட்ஸ். ஸோ நீங்களாம் சொல்கிறீங்க வல்கர் வேர்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரதுக்கு வந்து கெட்ட வார்த்தை. இப்போ கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து சென்சர் பண்ணலை. ஓகே, அதை சென்சர் நீங்கள் பண்ணல. ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டீங்க. எதனால நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணீங்க? நீங்கள் நினச்சிருந்தா சென்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடையில நீங்கள் சென்சர் பண்ணிருக்கலாம். நீங்கள் இல்லை நான் இப்படி தான் போஸ்ட் பண்ணுவேன்ற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க. ஏன் அதை போஸ்ட் பண்ணீங்க? ஓகே, பேசிக்கலி சென்சர்ஷிப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சென்சர்ஷிப்ன்றது வந்து என்னன்னா, ஒரு தியேட்டர் படம் வெளியாக்கும் போது, இப்போ மலேசியாவில் நம்ம வெளியாக்கும் போது அது ஃபீனாஸை தாண்டி தான் வருது. ஒரு தியேட்டருக்குன்னு போகும்போது ஃபீனாஸோட கட்டாயத்தினால தான் நம்ம சென்சர் பண்ணுறோம். ஓகே, ஃபீனாஸ் சென்சர் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நம்ம அதை தியேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் இல்லை யூடியூப்ல வெளியாக்க போகிறோம்னா நம்ம சென்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அங்கே. ஏன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, எதுலையுமே சென்சர் இருக்காது. எல்லாமே வந்து கெட்ட வார்த்தையில் தான் பேசுகிறாங்க, அது அப்படியே போடுறாங்க. நம்ம படத்தில் ஏன் ஸ்பெஷலி கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது அப்படின்னா, நம்ம படத்தை வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஓகே, ஒரு பூலி பண்ணி ஒரு அப்பாவி பையனை சாவடிச்சு கொல்றாங்க. ஓகேவா, அந்த சீனில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேபி சயாங் அப்படின்னு சொல்லி கொல்ல முடியாது, ரைட்டுங்களா? கெட்ட வார்த்தை பேசி அப்படிதான் கொல்ல முடியும். இதை வந்துட்டு மக்களுக்கு உண்மையா அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறதோட நோக்கம் தான் நம்ம அப்படி இது பண்றோம். ஸோ மக்கள் பார்க்கும்போது என்ன அப்படி பேசுறான், மட்டமானவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான்னு மக்களே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ உண்மையாவே அதை அனுபவிச்சவன் அது என்னென்ன வார்த்தைகளை கேட்டிருப்பான் அப்படின்றதோட ஒரு சிறு பகுதியினால தான் நம்ம அந்த கெட்ட வார்த்தை அன்சென்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு வட சென்னைன்னு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க. அந்த தா தே தா ngoma தே மா இப்படி நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுல ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. சோ அதெல்லாம் வந்து கை தட்டி ரசிச்ச மக்களும் இருக்காங்க. சோ என்னத்துக்கு அந்த கெட்ட வார்த்தையை சொல்ல வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எதனாலன்னா அந்த ஒரு கேரக்டரை தனித்துவப்படுத்துறதுக்கு, அந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசினாதான் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு.
ஸோ நார்மலாக பேச முடியும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த பையனை வந்து கொல்றாங்க. ஸோ கொல்றப்ப நார்மலாக அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பாங்க, அதுதான் நீங்க வந்து அழகா எடுத்து காட்டிருக்கீங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கொல்றப்ப வந்து பேபி சாயாம் அப்படியா கொல்ல முடியும். ஸோ அந்த என்ன அந்த டைம் என்ன நடந்திருக்கும் அது வந்து மக்களுக்கு நீங்க எடுத்து வந்து அப்படியே காட்டிருக்கீங்க. இப்போ இடையில தளபதியோட லியோ படத்துல வந்து என்ன பார்த்தா பையனும் அப்படின்னு சொல்றப்ப வந்து அதை வந்துட்டு கைத்தட்டி என் தலைவர் கெட்டாத பேசுறாரா அப்படின்னு கை தட்டுறீங்க. இது வந்து ஒரு படம் வந்து நம்ம ஒரு பையனுங்கெல்லாம் பிறந்து அந்த டைம் நமக்கு எத்தனை வயசு, நம்ம 19 வயசா, 19 வயசுல ஒரு எஃபர்ட் பண்ணி ஸோ ஒரு படத்தை எடுத்திருக்கோம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து இவர் எடுத்திருக்காரு. ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணோட்டத்துல இது வந்து தப்பா தெரியல. ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி இவங்க எப்படி இது பேசுறாங்கன்னா, இப்போ நீங்களும் இந்தியா லெவலில் ஒன்னா அப்படின்றாங்க. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம லெவலில் நம்ம இந்தியா லெவல் அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி செஞ்சாதான் அவன் நம்மளோட குவாலிட்டி வைஸ் டைலாக் வைஸ் எல்லாமே அவங்க லெவலில் போக முடியும். இந்தியாக்காரங்க நம்ம நீங்க இந்தியா படம் எடுக்கிறீங்களா, நீங்க மலேசியா படம் தானே அப்படின்னா நம்ம தரத்தை நம்மளே இறக்கிக்க கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதோட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க தான் நம்ம என்னைக்குமே ட்ரை பண்ணணும். ஸோ இந்த பேட் வேர்ட்ஸ்ன்றது வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணாம ஒரு சீனுக்கு தேவைப்படுறது அந்த கதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா கெட்ட வார்த்தை பேசுறது சரின்னு நம்ம என்னைக்குமே சொல்ல, கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தான். அதை வந்துட்டு அந்த படத்துக்கு நம்ம யூஸ் பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம இதை பாய்ச்சிருக்குமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துல வந்துட்டு முக்கியமான ஒருத்தர் நடிச்சிருக்காரு, விச் இஸ் லோகன் அண்ணன். லோகன் சார் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ரொம்ப வருஷமா உள்ள ஒரு ஆளு. அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எக்ஸாக்ட்லி நம்ம என்ன கெட்ட வார்த்தை படத்துல இருந்துச்சு அந்த கெட்ட வார்த்தை எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அவர்கிட்ட நான் ஸ்கிரிப்டை கொடுத்தப்ப அவர் நினைச்சிருந்தா வந்துட்டு அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், நம்மளாம் வந்து இப்போ அப்கமிங் தான், அவர் வந்து ரொம்ப வருஷமா நான் பிறக்கிறது முன்னிலேருந்தே அவர்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நினைச்சிருந்தானே பார்த்துட்டு இல்லை அந்த கெட்ட வார்த்தை வேணாம், அது வேணாம்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு படத்தோட ஸ்கிரிப்டுக்கு சீனுக்கு டயலாக்கு கரெக்டா இருக்கு, ஸோ நீங்க இப்படி எடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ளவருக்கே தெரியும் பொழுது சாதாரண மக்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். அப்போ அந்த டைம் ஆன் த ஷூட் நம்ம அதை செய்யும் போது கொஞ்சம் பேர் புது புது ஆக்டர்ஸ்ல வந்து ஐயோ இந்த வார்த்தைலாம் சொல்லுமா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த சீனோட நல்லா வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹெர்வின், சூர்யா, லோகன் அண்ணா கூட 2-3 வார்த்தைகளை பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு அந்த சீனோட நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஷாக் ஆகுனாங்க, பட் நல்லா ஃப்ளோவில் நடிச்சிட்டாங்க. ஸோ விச் இஸ் குட்ல. சரி, இப்போ என்னன்னா வந்துட்டு இந்த நடிச்சவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நடிச்சு கொடுத்தாங்க, நல்லா எனக்கு கோஆபரேட் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த படமும் வெளியாயிருச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஓகே. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் எப்படி, இந்த பட்ஜெட் எப்படி இந்த படத்தோட? ஓகே, இந்த படம் எடுக்கும்போது எனக்கு வந்து 19 வயசு தான். ஓகேவா, இப்போ எனக்கு 23 வயசு. அந்த படம் எடுக்கும்போது ஒரு 3 years பேக், அரௌண்ட் 19-20 years old அந்த மாதிரி டைம் தான். அப்போ வந்துட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கெஃபேல வந்துட்டு, நான் செஃபாக இருந்தேன். அங்கே தான் சின்ன குக்கிங் கற்றுக்கிட்டேன். அங்கே செஃபாக வேலை செஞ்சது நானே சாப்பிட மாட்டேன் ப்ரோ. ஓகே, செஃபாக வேலை செஞ்சேன். அப்போ வந்துட்டு என்னன்னா, அந்த சம்பளத்தை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி என்னோட மற்ற ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்லாம் செய்வாப்பேன். அந்த மாதிரிலாம் சேவிங் பண்ணி இந்த படத்துக்கு நானே வந்துட்டு செலவு பண்ணேன். எனக்கு வந்து நடிச்சவங்க யாருமே வந்து சம்பளம் கேட்கல. இவன் தான் ஃபேமஸான ஆளாக நடிச்சிருக்காங்க, ஜுபேர் கான், நீங்களும் ஃபேமஸ் தான் வருது, நீங்களும் டிக்டாக் ஃபேமஸ் தான். ஸோ இவரும் நடிச்சிருக்காரு, யாருமே வந்து ஒரு வழி காசு கூட கேட்கல. ஏன்னா நான் வந்து ஸ்கிரிப்டை படிச்சு நல்லா இருக்கு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கில் எல்லாமே நடிச்சாங்க. ஸோ அதனால பட்ஜெட் வைஸ் எனக்கு ஆக்டர்ஸ்க்கு யாருமே நான் சம்பளம் கொடுக்கல. மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் இந்த கலர் கிரேடர்ஸோட ஹெல்ப்பு, இந்த மாரிக்கு தான் கொஞ்சம் ஒரு 5K 6K அந்த மாதிரி தான் நான் போயிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மாதம் ஷூட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சில பேர் ஜேபிலேருந்து வந்தாங்க, அதுக்கெல்லாமே நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அரௌண்ட் 5K அந்த மாதிரி தான், அதுவும் என்னோட சொந்த சேவிங்லேருந்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, ஒரு 5K பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய 50 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது. நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய செஞ்சுருக்காரு நம்ம டீப் டான். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. சரியா? நீங்கள் வந்து இந்த மலேசியா இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் நினச்சா வந்துட்டு நீங்கள் வந்து படம் நடிக்க போகலாம். ஸோ நீங்கள் மலேசியா இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, பேசிக்கலி மலேசியா இண்டஸ்ட்ரி பற்றி நினைக்கிறேன். மலேசியா இண்டஸ்ட்ரி வந்து முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தோன்னா இப்போ வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய வளர்ந்துருக்கு. பட் என்ன எனக்கு ஒரு சின்ன கருத்து வந்துட்டுனா, நம்ம பார்த்த முகங்களே தான் நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம தியேட்டரில் ஒரு மலேசியா படம் வெளியாச்சுன்னா அதே ஃபேஸ் தான் வந்துட்டு சீரீஸ்லேயும் இருக்குது, அதே ஃபேஸ் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இருக்குது, அதே ஃபேஸ் தான் வந்துட்டு டிவி ஷோஸ், டான்ஸ் ஷோஸ் ஜட்ஜாகவும் இருக்காங்க. ஸோ அந்த சேம் ஃபேஸே தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் இப்போ எங்களைன்னு சொல்லலை, எங்களை மாரி நிறைய பேர் இன்னும் ஷார்ட் ஃபிலிம்லாம் செஞ்சுட்டு நல்ல ஆக்டிங் திறமை வந்து வெளியாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஜகாட் மாதிரி, பூச்சாண்டி மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்து குவாலிட்டியான படங்கள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உண்மையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கேட்டால் வந்துட்டு இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்டாக் செய்கிறவன் எல்லாமே வந்துட்டு படம் நடிச்சிட முடியாது அப்படின்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் செஞ்சவங்களும் நிறைய பேர் படத்துக்கு போயிருக்காங்க. இப்போ முக்கால்வாசி பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே டிக்டாக்லேருந்து தான் வந்திருக்காங்க. சரியா? ஸோ என்னோட கண்ணோட்டம் என்னன்னா வந்து, நானும் வந்து டிக்டாக்ல கால் எடுத்து வைக்கிறப்ப என்னோட நோக்கம் என்னன்னா, நான் எப்படிச்சும் படம் நடிக்க போகணும், நானும் படத்தை நடிச்சு எதாச்சும் நானும் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு. என்ன முடியாத, நம்மளால முடியாத ஒரு ஆசையோடு நானும் இண்டஸ்ட்ரி வந்தேன். நானும் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், நிறைய போயிட்டு நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கேன்.
ப்ரீமியம்க்கு ப்ரோமோக்கு என்னை கூப்பிடுறாங்களே தவிர எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுக்கல. நிறையா ப்ரோமோக்கு போயிருக்கேன், நிறைய ப்ரீமியம் ஷோக்கு போயிருக்கேன். அங்கே நான் வாய் திறந்து கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரோமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுன்றது வந்துட்டு எனக்கு மனசு ஒருமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நினச்சா மலேசியா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு எனக்கு என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். உங்களை மாதிரி ஆளுக்கு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைரக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 19 வயசுல அவ்வளோ டைரக்ட் பண்ணுறா, இப்போ வந்து இந்த வயசில் பண்ண முடியாதா? கண்டிப்பாக. ஸோ நிறைய இருக்கு, சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாம கொஞ்சம் அப்படியே பாடாங்களை ஓட்டலாமே. அப்படியே ஓட்டுறேன் நாங்களும் கொஞ்சம் ஏறிப்போம். ஆமாவா இல்லையா? இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து நம்ம மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு சிறிதளவு ஒரு வன்மம் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன வன்மம் மனசுக்குள்ள இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இருக்கலாம், வன்மம் இருக்கலாம். அது வந்து நம்ம சொல்றதுல தப்பு இல்லையே. மனசுல இருக்கிற வன்மத்தை அப்படி நேரம் சொல்லிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமே, எங்கங்க நடிக்க சொன்னாலே கண்டுக்க மாட்டாங்க, அந்த வன்மத்தை மட்டும் கண்டுக்கிட்டு என்னது. ஓகே ஓகே ரைட். கண்டிப்பா இது மூலமா இதை பார்த்து மேபி நாளைக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் வரலாம். நல்ல சான்ஸ் வரலாம். மேபி பாலையில உட்காந்துருப்பாங்க. இல்லங்க, ஏன்னா இந்த உலகத்துல வந்து நம்ம நல்லது ஒண்ணு சொன்னோம்னா அதை எடுத்துக்கிட்டு யாருமே வந்து அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா. நீங்க ஒரு நெகட்டிவிட்டி பண்ணுங்களேன், அதை அப்படியே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அது உங்களுக்கு புதுசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஐ மீன் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். சரி சரி, நீங்க பிரச்சனையை பத்தி பேசுங்க. ரைட். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு புதுசு இல்ல. சோ கண்டிப்பா வந்து போக போக மலேசியா இண்டஸ்ட்ரி வந்து நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு நடிகர்கள், நல்ல ஒரு ஆக்டர். சரி, இந்த மாதிரி அப்பப்ப நான் என்னையே புகழ்னு சொல்லிக்கிட்டாங்களா? என்ன யாருமே வந்து புகழ் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ நானே சொல்லிக்கிட்டேன். எடிட்டிங்ல தூக்கிடுவாங்க அவங்க. ப்ரோ பார்த்து ஒரு அளவுதான் இதெல்லாம் இருக்கணும். சான்ஸ் நமக்கு தேடி போறோம், சான்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து கிரியேட் சான்ஸ், அந்த சான்ஸை நாங்களே உருவாக்கி ஸோ நாங்க வந்து எங்களால் என்ன பண்ண முடியும், நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும், அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்சு அந்த நடிப்பை பார்த்து வெளியேந்து யாராச்சும் வந்துட்டு அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க முதல்ல பட்ஜெட் சொல்லிக்கத. அந்த 5K பட்ஜெட்லயே நம்மளால இவ்வளவு ஒரு படம் எடுக்க முடியுதுன்னா, கிராஃபிக் எல்லாமே வச்சு எடுக்க முடியுதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல பட்ஜெட், நம்ம கதையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நல்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இதே படத்தை தியேட்டர் படமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி எங்களால் படம் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்மகிட்ட கதை இருக்கு, நம்ம கிட்ட நிறைய அப்படியே க்ரூ இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து கிரியேஷன் இருக்கு. ஸோ நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நம்மளை நம்பி ஒரு ஆள் ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து சான்ஸ் தேடி போக அவசியம் இல்லை. நம்மளே அந்த கிரியேட் சான்ஸ் பண்ணி நம்ம நிறைய பேருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து நம்ம ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம். இப்போ எப்படி அவங்க ஒரு டீம் வந்து இருக்காங்க, இப்போ எஸ்ட்ரோலிய இந்த மாதிரி இதுலலாம் இருக்காங்களோ, அந்த மாதிரி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பா ஃபார்ம் பண்ணலாம், நம்மளும் முன்னுக்கு வரலாம். ஸோ என்னால முடியாது எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, உங்களால முடியாது என்ன இருக்கு பிரதர்? எல்லாமே உங்களால முடியுமே. இன்டர்வியூ செய்ய முடியுது உங்களால பிரதர். காஃபி குடிச்சிரு, ஸ்கிரிப்டை மறந்துட்டா காஃபி குடிச்சு இதையும் தூக்கிருங்க எடிட்ல. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்கோப்பியோ ஷார்ட் ஃபிலிம் நல்லா போனுச்சுன்னா ஸ்கோப்பியோ பார்ட் 2 இருக்கா? கண்டிப்பா. ஸோ இந்த ஸ்கோப்பியோ படத்தில் நமக்கு 2 பிளான் இருக்கு. ஒன்று, இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா ரீச் ஆகி நமக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சி இதே படத்தை திரும்ப ஒரு தியேட்டரிக்கல் ஃபீச்சர் ஃபிலிமாக எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம நல்ல ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன் மணியை வச்சு இதே படத்தை நம்ம திரும்ப தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம். இல்லை ஓகே இந்த படம் நல்லா இருக்கு, ரீச் ஆயிடுச்சு, நீங்கள் பார்ட் 2-வை தியேட்டரிக்கல் மூவியாக செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்ட் 2 செய்யலாம். ஏன்னா நம்ம பார்ட் 2க்கு வந்து லீட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஜுபேர் கான் அவர்கள் வச்சிருக்கோம். ஸோ பார்ட் 2க்கு ஒரு லீட் மாதிரி செஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு பார்ட் 2 இருக்கு. அந்த பார்ட் 2ல சில பேருக்கு நம்ம முக்கியமான ரோல் கொடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹீரோவா கூட பண்ணலாம் அவரு. நன்றி. ஸோ நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்கோப்பியோ வந்துட்டு நல்ல ஒரு வெற்றியை அடைஞ்சிச்சுன்னா பார்ட் 2 இல்லைங்க, தியேட்டரிக்கல் மூவியே வெளியாக்குறதுக்கு நிறைய பட்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அதுல நான் வந்து மெயின் ரோல் பண்ணவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு அவரு தான் சொன்னாரு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 நான் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. சிரிப்பே விளங்குமா இருக்கு. ரவிக்குமார் வித் காஃபி கடைசியா ஒரு நிறைவே அடைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நன்றி டிட்பான் வந்ததுக்கு. நன்றி ரவிக்குமார். ஓகே, கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரவிக்குமார் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும், நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதுக்கும், ஃபன் பண்றதுக்கும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். டெய்லியான்னு தெரியல, வாரத்துக்கு 3 தடவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.